இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்னைக்கு அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாஜிஃபாக்கள் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிறப்புக்குரிய வாஜிஃபாக்கள்னு சொல்லலாம். அதுவும் நமக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு வாஜிஃபாக்கள். இதை நீங்கள் ஓதுறதுனால உங்களுடைய செல்வம் அதிகரித்து கொண்டே போகும். நமக்கு வேணுங்கிற நேரத்தில் நமக்கு வேணுங்கக்கூடிய பணத்தை நம்முடைய கையில் இறக்க வைக்கும். நிறைய பேர் அவசர தேவைக்கு பணம்லாம் எதிர்பார்க்குறாங்க. இதை ஓதி பாருங்க, இன்னும் ரொம்பவே பலனுள்ளதாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா சலவாத்து, இஸ்மு, திக்ரு 3மே உங்களுக்கு கலந்து வரும். இதை 3ஐயுமே நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. இது ஒவ்வொன்றையுமே நீங்கள் 40 முறை ஓதிக்கொள்ளணும். நான் ஒவ்வொன்றாக சொல்கிறேன். மொத்தமாக 4 விஷயங்கள் நம்ம ஓதணும். அதில் முதல் ஒன்று என்னென்னா சலவாத்து. சலவாத்தோடு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதுதான் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய சலவாத்து. இதற்கு அர்த்தம் என்னென்னா நபியின் மீது அல்லாஹுடைய சாந்தி உண்டாகட்டும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். இதை நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல 40 முறை ஓதிக்கோங்க. நமக்கு செல்வம் வேணும்னா அல்லாஹுடைய அருள் வேணும். அல்லாஹுடைய அருளை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமல் ஒரு சலவாத்தாகத்தான் இருக்கும். சலவாத்து தான் பார்த்தீங்கன்னா 10 மடங்காக நமக்கு அல்லாஹுடைய அருளை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்குது. அதனால் சலவாத்தை ஓதி நீங்கள் செல்வத்தை கேட்கணும். முதல்ல நம்ம சலவாத் ஓதிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 3 விஷயம் இருக்குது. இதை ஓதிட்டு நம்ம கையோட அந்த 3ஐயும் பார்த்துக்கலாம். இது நோன்பு மாசமாக இருக்கனால கையோடு இபாதத் செஞ்சு கொண்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الصلاة والسلام عليك يا رسول الله 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 الصلاة والسلام عليك يا رسول الله. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா யா ஃபத்தாஹு யா அல்லாஹ் அப்படிங்கக்கூடிய இந்த இஸ்மை ஓதிக்கொள்ளுங்க. யா ஃபத்தாஹ்னா வெற்றி கொடுக்கக்கூடியவன்னு அர்த்தம். நமக்கு செல்வம் வேணும்னா அந்த செல்வத்துக்காக நம்ம சில முயற்சிகள் பண்ணுறோம். நம்ம தொழில் செய்கிறோம், வேலைகள்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஆனால் அதில் வெற்றி கிடைக்காதனால தான் நம்மளால் அதிக சம்பாதனையை பெற்றுக்கொள்ள முடியல. அதில் அதிக சம்பாதனையை கொடுக்கணும்னா அல்லாஹ் நமக்கு வெற்றி கொடுக்கணும். நம்மளுடைய எல்லாமே வெற்றி பெற்று நமக்கு வருமானமும் அதிகரிக்கணுங்கிறதுக்காக இதை ஓதிக்கொள்ளுங்க. இப்போ இதை 40 முறை ஓதிட்டு நம்ம அடுத்ததை பார்க்கலாம். يا فتاح يا الله 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 يا فتاح يا الله
يا فتاح يا الله يا فتاح يا الله يا فتاح يا الله. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து மூன்றாவதாக வந்து பார்த்தீங்கன்னா யா லத்தீஃபு யா அல்லா அப்படின்னா நுட்பமான அறிவுடையவன் அர்த்தம். அல்லாஹுக்கு தான் எல்லாத்தையும் பற்றியும் ஞானம் இருக்குது. அல்லாஹு நாடக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கான். நமக்கு நாடிய நேரத்தில் நமக்கான செல்வமும் கிடைக்கும். அல்லாஹுடத்துல இதை ஓதிக்கொள்ளுங்க. உங்களுக்கு செல்வமும் கிடைக்கும், பரக்கத்தாகவும் இருக்கும், தேவைகளும் நிறைவேறுவதற்கு இந்த ஒரு இஸ்மு சிறப்பாக இருக்குது. يا لطيف يا الله 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 يا لطيف يا الله. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. அருள்மிகு ரப்பின் சாந்தி உண்டாவதாகன்னு அர்த்தம். அல்லாஹுடைய சாந்தி நம்ம மேலே உண்டாகணும். அது உண்டானா மட்டும்தான் நமக்கான அருள் கிடைத்து நம்ம கேட்கக்கூடிய அனைத்தையுமே அல்லாஹுடைய புறத்திலேருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரா யாசீனில் வரக்கூடிய ஒரு ஆயத்தாக இருக்குது. இது மறுமை நாளில் சொர்க்கவாசியை பார்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்குதாக சொல்லப்பட்டுள்ளது. அதனால் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒதுக்கொள்ளுங்க. பொதுவாகவே நாம் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை பார்க்கும்போது என்ன சொல்கிறோன்னா சலாம் தான் சொல்கிறோம். சலாம் அப்படிங்கிறது நம்ம ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்காக கேட்கக்கூடிய துவாவாக இருக்குது. அந்த துவா எவ்வளோ சிறப்பாக இருந்தால் அல்லாஹ் வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒரு முஹ்மீன் இன்னொரு முஹ்மீனை பார்க்கும்போது சலாம் சொல்லணும்னு சொல்லி அல்லாஹ் வச்சுருப்பான். அந்த அளவுக்கு சிறப்பு மிகுந்தது தான் அந்த சலாம் அப்படிங்கக்கூடிய அந்த துவா இருக்கு. அதனால இதை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹ்வுடைய சலாம் உங்களுக்கு கிடைச்சு உங்க வாழ்க்கையில செல்வம் மிகுதியாக வந்து சேரும். சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம் 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 சலாமுன் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ். இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தொடர்ந்து இபாதத்துகளை போட்டு வரோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாங்க.